இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இந்த ஜூன் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா? அதாவது கல்விக்கே அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான். ஞானக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுல நிச்சயமாக வந்து மிதுன ராசிக்காரங்க கூடயும் கன்னி ராசிக்காரங்க கூடயும் மேக்சிமம் பாருங்கள் பேசி ஜமாளிக்க முடியாது. ஏன்னா பேச்சு ஆற்றல் உள்ளவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. நிறைய பேச்சாளர்களாக இருப்பீங்க. நல்லா அதாவது வந்து படிப்பறிவோட பகுத்தறிவு உள்ளவங்களாக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அதை 2 கோணத்தில் பிரித்து பார்ப்பீங்க. ஒருவேளை இது இப்படி இருக்குமா இல்லை இது இப்படி இருக்குமான்னு அந்த சிந்திக்கக்கூடிய தன்மை கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுடைய ஆதிக்கம் அப்படின்றது மிதுன ராசிக்காரங்க தான். அப்படியேப்பட்ட மிதுன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. பொதுவாகவே ஒரு கிரகம் 6, 8, 12 மறையக்கூடாது. குறிப்பாக 12ஆம் இடத்துல போய் உட்காரக்கூடாது. அப்படி உட்கார்ந்தா 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த 1 மாத அளவுலையே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சிரமம். அதாவது பணம் முடக்கடி, தேவையில்லாத உடல் உபாதிகள், அதாவது கொடுத்தும் பாவின்ற பட்டம், தொழிலில் செஞ்சும் ஒன்றும் பெரிய ஒரு மாற்றம் இல்லை, கம்முன்னு வேலைக்கு போகிறதுக்கு வீட்டிலே இருந்திருக்கலாமன்ற மாதிரி. வெளி தோற்றம் பார்த்தா நல்லா தான் இருக்குது. பார்க்குறவங்களுக்கு நீங்கள் பாலிசாக இருக்கிற மாதிரி தான். யார் பார்த்தாலும் உங்களுக்கு என்னங்க நல்லா தான் இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஏன்னா மேச ராசியிலிருந்து புதன் பகவான் எப்போ உங்களுக்கு வந்து ரிஷப ராசிக்கு வந்தாரோ அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த 1 மாதம் கொஞ்சம் சலுப்பு சங்கடம் தான், செஞ்சும் பாவி தான். அதனால் இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வராரு. அப்படி மிதுன ராசிக்கு வரக்கூடிய அந்த புதன் பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். அப்போ உங்களுக்கு அந்த 6ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் போய் வந்து உட்கார போகிறார். அந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைச்ச ஸ்கூலு, நினைச்ச அளவுக்கு ஒரு படிப்பு, ஓரளவுக்கு எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் நல்லா ஸ்கூலில் சேர்க்கலாம், படிக்கலாம், நினைச்ச மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு அமைய போகுது இந்த காலகட்டம். அதாவது ஜூன் 6லிருந்து ஜூன் 22 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு, ஆட்சியை வந்து உட்காந்துடுறாரு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச மாதிரி ஓரளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த உடைய 3 கிரக பயிற்சிகள், ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 3 கிரகங்கள் வெவ்வேறு இடத்துல இருந்தது. 3 கிரகன்றதை விட 4 கிரகங்கள் வெவ்வேறு இடத்துல இருந்தது. ஏன்னா ராகு பகவான் மீன ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும், சனி பகவான் வந்து கும்ப ராசியிலையும், குரு பகவான் ரிஷப ராசியிலையும் இருந்தார். ஆனால் இந்த 4 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி சனி வந்து மீனத்துக்கு வந்துட்டாரு. மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் வந்து கட்டான்றது உங்கள் ராசிக்கு வந்துட்டார், உங்களுடைய மிதுன ராசிக்கு வந்துட்டார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ராகு பகவான் வந்து கட்டார் ரிஷப ராசி, அதாவது கும்பத்துக்கு வரும்போது அதாவது கன்னி ராசியிலிருந்து நமக்கு சிம்ம ராசிக்கு கேது பகவான் வந்துட்டார். அப்படி இந்த வந்த காலகட்டங்களும் சரி. ரெண்டாவது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 11வது வீட்டுக்கு அதிபதி, அதாவது மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. அந்த நீச்சம் அடைஞ்ச கிரகம், ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி போய் நீச்சம் அடையும் போது நமக்கு அந்த வருவாய் இருக்குது பார்த்தீங்களா, வருமானம், கொஞ்சம் வர வேண்டிய பைசா, எதிர்பார்த்த நம்ம ஒரு கமிட்மெண்ட்டு, இது எல்லாமே கொஞ்சம் தடையாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த லாபஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் போய் நீச்சம் அடைகிறாரு. ஏன்னா செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறதே பார்த்தீங்கன்னா கடகராசியில் மட்டும்தான்.
அப்படி நீச்சம் அடைஞ்சதுனால பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு குழப்பம்தான். அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த 2 கிரகங்களும் ஒரே டைமில் கிரக பயிற்சி ஆகிறார். புதன் பகவான் வந்து அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கும், செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் கரெக்டாக 6ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களோட லைஃப் நல்லா இருக்கும். இது குறிப்பாக நீங்கள் வந்து இந்த திருமணம் பார்த்து வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பகவான் ஜென்ம குருவை வந்திருக்கிறாரு பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குரு. ஏன்னா குரு பகவான் எப்படின்னா இருக்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார், பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார். அவர் தான் இந்த குரு பகவான். பொதுவாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜென்மத்தில் வந்து குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தார், மறைஞ்சு நின்று இருந்தார். இப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி எப்படி புதன் பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சு நிற்கிறாரோ அந்த மாதிரி இந்த மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு வந்து ரிஷபராசியில் தான் இருந்தார் 12ஆம் இடத்துல. அப்போ இந்த ஒரு வருஷமாக இடம் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளார சில சலுப்பு சங்கடங்கள், 2வது பிள்ளைகளுக்குள்ளார சில மனஸ்தாபங்கள், இது எல்லாமே இப்போ உங்களுக்கு மாறுங்க. ஆகப்பட்சம் மாறிடுச்சுன்னா சொல்லுவேன். ஏன்னா குரு பகவான் இந்த மே மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசியில் வந்து உட்காந்துருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட 2026 வருஷம் 6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட குரு பகவான் வந்து உங்கள் ராசியில் உட்கார்ந்தது உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? ஏன்னா மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. கிட்டத்தட்ட இது ஏன் இப்படி இருக்கு, அது ஏன் பண்ண முடியல, அங்க ஏன் போக முடியல, இது ஏன் பண்ண முடியல, நாம சொன்னா மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே, நம்மளால ஏன் வாழ முடியல, ஏன் வளர முடியல, ப்ரமோஷன் இல்லை, சம்பளம் உயரவில்லை, இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. நான் முன்னே தான் சொல்லிட்டேன், புதன் பகவான் யாருன்னா புத்திக்காரகன், உங்க வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான். அதனால நிறைய யோசிக்கிற தன்மை உங்ககிட்ட நிறைய இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலுமே அது ஒரு கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் போட்டு பார்ப்பீங்க. இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குமா, நடக்குமா, இல்லை நடந்திருக்கா, இல்லை எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், இது உண்மையா, இது பொய்யா, இது போல நிறைய சிந்திப்பீங்க, யோசிப்பீங்க, பேசுவீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், பேச்சாளர்கள். நீங்களாம் ஒரு பட்டிமன்றத்துக்கு போய் உட்காந்து பார்த்தா கூட இவர் இப்படி பேசியிருக்கலாமே, இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமே, இவர் இந்த மாதிரி நடந்திருக்கலாமே, அந்த மாதிரி யோசிக்கிற திறன் உண்டு. அதனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படியோ, ஆனால் இதுக்கு மேலே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்துட்டார் இல்லையா, கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த வீடு மாற்றணும், கடையை மாற்றணும், இடம் மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அருமையான ஒரு வாய்ப்பு. ஏன்னா குரு வந்து ஜென்மத்தில் வரும்போது நம்ம ஏதாவது மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ அது அருமையான ஒரு யோகம். இல்லை இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், இல்லை காரு மாற்றலாம், நான் வண்டி மாற்றலான் இருக்கிறேன், இல்லை வண்டி தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு வந்ததுனால இது வரைக்கும் எப்படியோ, ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன சனி, சனி பகவான் வந்து ஜீவன சனியாக வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 80% தொழிலில் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் உங்களுக்கு நல்லது. ஏன்னா சனி பகவான் ஜீவன சனியாக வந்திருக்கிறார். ஜீவன சனினா தொழில் சனியாக வந்திருக்கிறார். அதனால் தொழிலில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம குருவை வந்ததுனால குரு பகவானும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு, கொடுப்பாரு, கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்கிய ராகு, ஏன்னா ராகு பகவான் பாக்கிய ராகுன்னா 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார், பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் தைரிய கேதுவாக வந்திருக்கிறார். இது ரெண்டுமே இந்த ராகு கேது பயிற்சியுமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. சரிங்களா? எப்படியோ உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. சரிங்களா? அதனால் நீங்கள் எப்படி இருக்குதுன்றது அனுபவித்து பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.